ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். எரேமியா 1வது அதிகாரம் 8வது வசனம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றாரம்மா. ஏசப்பா சொல்றாரு, மகனே மகளே நீங்க பயப்படாதீங்க, உங்களை பாதுகாக்கிறதுக்காக நான் உங்க கூட தான் இருப்பேன். ஐ எம் வித் யூ, நான் உங்களை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நமக்கு ஒரு வாக்கு தராருங்க. சில மனுஷங்களுக்கு நீங்க பயந்துகிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு பயத்தின் ஆவி உங்க வாழ்க்கையில இருக்கு. என்ன நடக்குமோ, என்ன ஆயிடுமோ, எனக்கு ஒரு பயமா இருக்கு பிரதர், என்ன செய்யறதுனே தெரியல. ஏசப்பா உங்க கூட தாங்க இருக்காரு. நீங்க வேலையில பிரஷர்ல இருக்கலாம், நீங்க சில காரியங்களை நீங்க பயந்துகிட்டே இருக்கலாங்க. அது கர்த்தர் பார்த்துக்கு வாருங்க. கடன் பிரச்சனை ரொம்ப நெருங்கிக்கிட்டு இருக்குல்ல, அது எல்லாமே கர்த்தர் மாற்ற வல்லவரு, நிச்சயமா மாத்துவாரு. உங்க தேவைகள் இன்னைக்கு சந்திக்கப்படும். ஆனா நீங்க என்ன பண்ணணும்? நீங்க பயப்படக்கூடாது. ஏசப்பா என் கூட இருக்காரு, நீங்க விசுவாசிக்கணும். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன், ஐ லவ் ஜீசஸ் நம்ம சொல்றோம். முழுமையா அவரை ஏற்றுக்கொண்டு நீங்க அவருக்கு உண்மையா வாழ்ற பிள்ளையா முதல்ல நீங்க மாறணும். டெய்லியும் பைபிள் படிக்கிறீங்களா, பிரேயர் பண்றீங்களா, பரிசுத்தமான முயற்சி எடுக்கிறீங்களா? அப்படி பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க பயத்தின் ஆவிய இன்னைக்கு ஆண்டவர் நிச்சயமா போக்குவாருங்க. எகிப்தியர்கள் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் அழிக்கிறதுக்காக வந்தாங்க. இஸ்ரேலர்கள் அழிக்கப்படல, எகிப்தியர்கள் தான் அழிக்கப்பட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் இஸ்ரேலர்ல பாதுகாத்துக் கொண்டார். இன்னைக்கு உங்களை ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ள தயாரா இருக்காரு. ஏசப்போடைய சமூகத்தை நோக்கி போற பிள்ளைய மட்டும் மாறுங்க. அவரு கூட ஆவிக்குரிய தொடர்பு இருக்கும்போது இன்னைக்கு சூழ்நிலையை தேவன் மாத்துவாரு. ஏதோ ஒரு பயத்தின் பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குல்ல, கர்த்தர் மாத்துவாருங்க. விசுவாசத்தோட இருங்க, விசுவாசி.